எல்லாமே கனவா? டெஃபினட்டா இது ட்ரீம்ல மட்டும் தான் நடக்கும். பிளாக் காஃபியாவது என்கிட்ட அன்பா இருக்கிறதாவது. நோ வே. மிஸ்டர் பிளாக் காஃபி, ஏர்லி மார்னிங் என் கனவுல வந்து என் மூட ஸ்பாயில் பண்ற. மைண்ட்ல இருந்து இந்த ட்ரீம் மாறணும்னா முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி குடிக்கணும். ஹாய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய். மார்னிங்கே ட்ரீமா? இல்ல. என்ன ஞாபகம் இருக்கா? என்னது? அன்னைக்கு நான் தான் உங்களை பைக்ல கூட்டிட்டு வந்தேன். ஓ, உங்களுக்கு பைக் எல்லாம் ஓட்ட தெரியுமா? வெரி குட் வெரி குட். எப்பவாவது என்ன பைக்ல கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்? உன் பேர் சந்துரு தானே? அப்படின்னா என்ன மீனிங்? சந்திரன்னா மூன். ஓ, மூனா? அப்போ நீ நைட்ல தான் வரணும். டே டைம்ல என்ன பண்ற? நீ நிலாங்கிறதுனாலதான் அப்பப்போ திடீர்னு காணாம போயிட்டு எப்பவாச்சும் கண்ணுல படுறியோ? நான் உன்னை பார்த்தப்போ நீ குழந்தையா இருந்த. ஐ மீன் எங்க அம்மா என்கிட்ட உன்னை காட்டினப்போ நீ குழந்தையா இருந்த. அதான் அன்னைக்கு பார்த்ததும் டக்குன்னு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சாரி. எனக்கு இந்த வீட்ல 2 மாம்ஸ். சூர்யா மாமா நம்பர் 1. நீ நம்பர் 2. ஏய் சந்துரு, what happened? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போறான். நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கிருந்தோ வந்து என் நகைப்பெட்டியை ஆட்டைய போட்டு என்னையும் அலைய விட்டில்ல. இப்ப உன் ஜாதகமே என் கையிலடி. இதே வீட்டுல நடு கால்ல வச்சு எல்லார் முன்னாலேயும் உன்னை அசிங்கப்படுத்தடி. இத நீ நம்பர் 2ன்னு சொன்னியே, அவனை வச்சே நடத்தி காட்டு. ஒரு நிமிஷம் இங்க வா. வாடி போய் பாப்போம் என்னதான் நடக்குது. சொல்லுங்கம்மா. இந்த கார்பெட் எப்ப மாத்துனது? லீலாவதி, உன் பெரியம்மா ஏதோ வம்பிழுக்க போறா. இன்னைக்கு சாயந்தரம் பூஜை இருக்கிறது ஞாபகத்துல இருக்கா இல்லையா? இருக்குமா. இந்த வீட்டுக்குள்ள வரவங்க வீடு சுத்தமா இல்லனா வரவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? பூஜை சாயந்தரம் தானம்மா, அதுக்குள்ள நான் மாத்திடுறேன். நீ சொல்றதும் சரிதான். இப்பவே நம்ம கார்பெட்டை மாத்துனா
வீட்ல இருக்கிறவங்களே அத அழுக்கு பண்ணிடுவாங்க. நீ சாயந்தரமே மாத்து. ஏய், அவ நம்மளதான் சொல்றான். அம்மா அவங்க நம்மள பார்க்கவே இல்லையேம்மா. உன் பெரியம்மா ஒரு கண்ணை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணால சாரத கிட்ட பேசுறா. அது எப்படி உனக்கு தெரியும்? அவ முதுகுக்கு பின்னாடி நின்னு மூளையில என்ன யோசிக்கிறான்னு ஸ்கேன் பண்றவடினா இத கண்டுபிடிக்க மாட்டேனா? இப்போ வேணும்னு எதையாவது சொல்லி வெறுப்பேத்துவ பாரு. வீட்டுக்கு வரவங்க யாரும் சாப்பாட்டுல குறையே சொல்லக்கூடாது. இன்னும் 10 வருஷத்துக்கு நம்ம சாப்பாட்ட பெருமையா பேசணும். அப்படி சமைச்சு வைக்கணும். வரவங்களுக்கு பிரசாதம் தரணும்ல, அதையும் நானே செஞ்சிடறேம்மா. வேணாம், நானே குளிச்சிட்டு வந்து சுத்தமா சமைக்கிறேன். அவ்வளவுதானேம்மா? இப்ப வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நானே வந்து சொல்றேன். சரிங்கம்மா. போ. ஏற்பாடுனா இப்படி இருக்கணும். ராஜ வம்சத்துல பிறந்து ராஜ வம்சத்துக்கு மருமகளாயி ராஜ உபச்சாரனா என்னன்னு இன்னைக்கு தெரியும். சும்மா டிவிடிய செக் பண்றது, ஸ்பீக்கரை கத்த விடுறது, இதெல்லாமா ஒரு ஏற்பாடு? அது சரி, அவங்க லெவலுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. போடி. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? இருந்தா என்ன, மறுபடியும் வந்தா நோஸ் கட் கொடுத்துருவேன். சாரதாம்மா. ஹலோ ஸ்வீட் லேடி, மை டார்லிங், வேர் ஆர் யூ? கேன் யூ கிவ் மீ a coffee? Hello, anybody's there? யாரையும் காணோம். இந்தியால ட்ரெடிஷனல் கிச்சன் இப்படிதான் இருக்குமோ? நாட் பேட். யூஎஸ்ல இருக்கிற கிச்சன் மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. வாவ், what is this? கிச்சன்ல இதுக்கு என்ன ஜாப்? ஓகே, ஸ்வீட் லேடி வந்ததும் கேட்டுக்கலாம். Oh my god, என் காஃபி. எனக்கு காஃபி வேணுமே. டோன்ட் வரி பேபி, நாமளே போட்டுக்கலாம். அவ்வளவுதான், காஃபி ரெடி ஆக போகுது. ஐயோ, இது ஆட்டோமேட்டிக் இல்லையா? இப்ப என்ன பண்றது? I got it. கணபதி வீட்ல லைட்டர்ல தானே கேஸ் பத்த வைப்பாங்க. ஓகே, டிஷ்யூ டிஷ்யூ சாரதா, சரி. டிஷ்ஷும் ஜெயந்தி, ராஜி, சாரதா, எல்லாரும் எங்க போனீங்க? வாங்க இங்க.
வீட்ல என்ன நடக்குது, யாரு என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம அப்படி எல்லாரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லத்த, நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அதான் எதையும் கவனிக்க முடியல. பூஜையா? இன்னைக்கு என்ன பூஜை? அது வந்து நம்ம பத்மாவதிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு ஒரு சிறப்பு பூஜை பண்ணலான்னு தெய்வத்தோட ஆசீர்வாதமும் வேணும்ல அத்த. அதுதான் அம்மனே வீடு தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்களே, அது பத்தாதா? தேவையில்லாம பூஜை அது இதுன்னு எதுவும் ஏற்பாடு பண்ணாத. நீயும் பத்மாவதியும் பூஜை ரூம்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படி போடு. மாமியாராவது பூஜைக்கு ஒத்துக்கிறதாவது. இல்லத்த, பூஜை சாரதா, நான் ஏற்காடு வரைக்கும் போறேன். இன்னைக்கே வா அத்த. இப்பவே கிளம்புறேன். அப்பாடா, நல்ல வேலை. சீக்கிரமா கிளம்புங்க. அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கவே வேண்டாம். இவங்க போனதுக்கு அப்புறம் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். சூர்யா வேணா. நான் மட்டும்தான் கிளம்புறேன். ஃபார்ம் ஹவுஸ்ல முக்கியமான ஒரு வேலை இருக்கு. வாவ், நமக்கு ஃபார்ம் ஹவுஸ் வேற இருக்கா? ஆமாமா, நமக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நம்மளோடதுதான். அழகா இல்ல, பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாவ், ரியலி? எஸ் எஸ் எஸ். ஜெயந்தி, அது இல்ல அத்தை, ஏதோ சின்ன பொண்ணு ஆர்வமா கேட்டாலேன்னு தான் நான் ஏதோ. கெஸ்ட மரியாதையா நடத்தணும். அதே சமயத்துல அளவோட தான் உரிமையும் கொடுக்கணும். புரியுதா? வேணுண்டி உனக்கு. மாமியாரை விட மருமக சொத்தை பத்தி விசாரிக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. நடக்கட்டும் நடக்கட்டும். ராஜி, அத்தை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பூஜை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிங்க அத்தை. நான் வேணும்னா கூட வரட்டுமாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எஸ்டேட் மேனேஜர் பரமு இருக்கான், அவ வைஃப் இருக்கா, அவங்க என்ன பாத்துப்பாங்க. நீ இங்க இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து கார்ல வை. சரிம்மா. அப்ப எனக்கு யாரு காஃபி போட்டு தர? முதல்ல அந்த பொண்ணுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு மேல வா. சரிம்மா. அவ்வளவுதானே, நான் போட்டு தரேன். ஸ்ட்ராங் காஃபி. சாரதாமா, ஏற்பாடு பத்தி எல்லாம் 8 ஊருக்கு கேக்குற மாதிரி மைக்க போட்டு சொன்னாங்களே. பாவம், இப்போ உனக்கு வேலையே இல்லல்ல. வெரி சேட். நான் இந்த வீட்டோட மூத்த மருமகடி. நேத்து வந்தவ முன்னாடி வச்சு என்னையே கிண்டல் பண்றியா? இரு, உன்னை கவனிக்கிறேன். ஸ்ட்ராங் காஃபி. வாமா. ஸ்வீட் லேடி, ஏன் அம்மா கோவமா இருக்காங்க? இந்த வீட்டோட வருங்கால மருமக குளிக்காம இப்படி கிச்சனுக்குள்ள வந்தா அவங்களுக்கு கோவம் தான் வரும். மருமகளா? நானா? ஆமா. ஐயோ, நான் மருமக இல்ல. நான் இந்த அப்படி வீட்ல எல்லாம் சொல்லக்கூடாதுமா. போய் முதல்ல நீ குளிச்சிட்டு வா, நான் காப்பி போட்டு வைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டே போறேனே. முதல்ல நீ போய் குளி. போ, எழுந்துரு. போ, போய் குளிச்சிட்டு வா. சூர்யா மாமா நம்பர் 1. நீ நம்பர் 2. எல்லார் கண்ணுக்கும் நான் நம்பர் 2 தான் தெரிகிறேன். நான் நம்பர் 2 இல்ல. 2 இல்ல. 2 இல்ல. 2 இல்ல. என்ன ப்ரோ, தனியா ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது? புலம்பல, எரியுது. எங்க? பத்துக்கிட்டு எரியுது. ப்ரோ, ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்.
ஆமா, வழக்கம் போல இந்த முறையும் பத்த வச்சது அந்த சூர்யா தானே? சாமானியா? அவ கரெக்டா தானே சொல்லிருக்கா. என்ன யோசிக்கிறீங்க? அத எப்படி பத்த வைக்கலான்னு இல்லப்பா, எப்படி தீர்த்து வைக்கலான்னு யோசிக்கிறேன். எனக்கு வர கோவத்துக்கு அந்த சூர்யா பொறு ப்ரோ. திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ற. இது கோவப்பட வேண்டிய நேரமா? உன்னோட ஆசையை காட்ட வேண்டிய நேரம். என்ன புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். எங்க சாமானியாவை சூர்யா தட்டிக்கிட்டு போயிடுவானு புலம்பிட்டே தெரியுறியே. என்னைக்காவது சாமானியா கிட்ட பேசி அவளை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கியா? இல்ல அவளை நேருக்கு நேர் சந்திச்சு உன் மனசுல உள்ள காதல உன் கண்ணுல இருந்து அவ கண்ணுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கியா? உண்மையிலேயே விதைச்சு தண்ணி ஊத்தி பாடுபட்டவனுக்கே விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது. நீ கற்பனையில விதைச்சு வெள்ளாம வரலன்னு கவலைப்பட்டா எப்படி ப்ரோ? நான் தானே அவளை முதல்ல பைக்ல ஏத்தி வீட்டுல கொண்டு வந்து விட்டேன் ப்ரோ. கூட்டிக்கிட்டு வந்த மேலதான் காதல் வரணும்னா முதல்ல அவளை பிளைட்ட கூட்டிட்டு வந்தா மாத்தியா அவன் மேலதான் காதல் வரணும். என்ன முறைச்சு என்ன ப்ரோ பிரயோஜனம்? முதல்ல அந்த சாமானியாவை இம்ப்ரெஸ் பண்ண நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்க. அவளை தூக்கி பைக்ல உட்கார வச்சுட்டு ஊர் பூரா சுத்தி வா. அந்த சூர்யா மனசுல பொறாமையை கிளப்பு. அந்த சாமானியாவை தடுமாற வையி. குடும்பத்துல குழப்பம் வரும் ப்ரோ. குழம்புன குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும். எல்லாம் சரிதான் ப்ரோ. ஆனா அந்த சாமானியாக்கு சூர்யா மேல தானே ஒரு இது இருக்கட்டும். இப்போதைக்கு அந்த சாமானியாங்கிற பஸ் சூர்யா ரூட்ல போயிட்டு இருக்கு. அத மெதுவா உன் பக்கத்துக்கு திருப்புவோம் ப்ரோ. நாம ஜெயிக்கிறத விட நம்ம எதிரி தோக்கலாம் பாத்தியா, அதுலதான் சந்தோஷமே அதிகம். சூர்யா மனசுல நிறைய ஆசையை விதைப்போம். நம்ம கல்யாணம் வரைக்கும் கூட போகட்டும். கடைசி நேரத்துல நாம உள்ள பூந்து அவளை தட்டிட்டு வந்துருவோம். சாமானியா உனக்கு கிடைச்சிட்டாங்கிற ஆத்திரத்திலேயே சூர்யா புத்தி தடுமாறி போயிடுவான். அது என்ன ஆகும்? அவன் செய்யற தொழில பாதிக்கும். நிர்வாகத்துல குளறுபடி ஏற்படும். ஆட்டோமேட்டிக்கா அவன் பாக்குற பொறுப்பெல்லாம் உன் கைக்கு வந்துடும். ஒரு கையில நிர்வாகம், ஒரு கையில சாமானியா. இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? நான் எதுக்கு இருக்க? நான் நடத்தி காட்டுறேன். முதல்ல முழு கவனத்தையும் அந்த சாமானியா மேல வையி. அவளையே சுத்தி சுத்தி வா ப்ரோ. கடவுளுக்கு கூட தன்னை செதுக்கன சிற்பியை விட தனக்கு பூஜை பண்றவனை தான் அதிகமா பிடிக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானே? தேங்க்ஸ் ப்ரோ. இதெல்லாம் எங்கிட்ட பண்ணாதடா, சாமானியாட்ட பண்ணு. பண்றேன். நான் ரெடி. அதுக்குள்ள குளிச்சிட்டியா? ஆமா, போனேன், குளிச்சா வந்துட்டேன், அவ்வளவுதான். சரி, இந்த காப்பிய குடி. நான் போய் அன்னபூர்ணிய மக்கள் எடுத்து வச்சுட்டேன். பிளாக் காஃபிய இந்த காஃபி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு அப்படியே பேசி ஸ்ரீனிவாசன் நம்பரை வாங்கிடலாம். ஓகே.
பிளாக் காஃபிக்கு இன்னும் கோவம் போயிருக்காது. அதான் பதில் பேசல. என்ன பண்ணலாம்? எதுக்கு யோசனை? அவர் மட்டும் நம்ம ரூமுக்கு பெர்மிஷன் கேட்டுடா வராரு. நாமளே கதவை திறந்துட்டு உள்ள போவோம். உறவுகளுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எதுக்கு? என்னாச்சு? திறக்க முடியல. சூர்யா மாமா, நீ குழந்தைய விட மோசம். கதவை லாக் பண்ணிட்டு இருக்கியா? அதுவே திறந்துக்குச்சு. பிளாக் காஃபி உன்ன மாதிரி தான் உன் டோரும் இருக்கு. சாம், இத கூட புரிஞ்சுக்காம திரும்பி போலான்னு பாத்திய. ஏய்